நெக்ஸ்ட் இப்போ கெல்வின் டபுள் பிரிட்ஜ் எடுத்துக்கலாம். கெல்வின் டபுள் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மெத்தட். ஸோ ஏன் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்துட்டு லோ ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபெயில் ஆகுது, ஏன்னா அதை ஓவர் கம் பண்ணது தான் இந்த கெல்வின் பிரிட்ஜ். ஸோ அதில் ஏன் நம்ம வந்து அது மிஸ் ஆகுது அப்படின்னு அந்த டிஸ்அட்வான்டேஜும் ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லோ ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு என்ன பண்ணுன்னா மெஷர்மெண்ட்டை நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது ஒன்றுத்துக்கு ஒன்று நமக்கு இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் நமக்கு எரர் வந்து க்ரியேட் ஆகும். அதனால தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு தீர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெல்வின் பிரிட்ஜ். இதில் அடிஷ்னலாக நமக்கு வந்து ரேஷியோ ஆர்ம்ஸ் இருக்கும். அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அவாய்ட் ஆகிறதுனால இது நமக்கு அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு சர்க்யூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். PNQ அப்படிங்கிறது வந்துட்டு ரேஷியோ ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரேஷியோ ஆர்ம்ஸாக இருக்கும்போது let it be in this position. ஸோ இங்கே நமக்கு P இருக்குது, இங்கே நமக்கு Q அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ RX அப்படிங்கிறது நம்மளுடைய அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், அதை இங்கே எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ let it be R here. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எட்ஜஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to connect it to a supply. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் சென்டரில் மீதி, அதாவது ஒரு டயக்னலை வந்து நம்ம சப்ளை கூட கனெக்ட் பண்ணுவோம், இன்னொரு டயக்னல் எலிமெண்ட் வந்து கேல்வனோமீட்டர் கூட கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கேல்வனோமீட்டரோட பொசிஷன் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு ஒரு எண்டு. இன்னொரு எண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ரேஷியோ ஆர்ம்ஸ்க்கு முன்னாடி பார்த்த டைப்பை விட இதில் நமக்கு ரேஷியோ ஆர்ம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். அது என்ன அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்டை டைரெக்டாக இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக it can be over here or it can be over here or it can be over here. ஸோ இப்போ இந்த பொசிஷனை நம்ம M அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பொசிஷனை நம்ம N அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Mலேருந்து Nக்குள்ளே, அதாவது இந்த பர்டிகுலர் பொசிஷனில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேணால் நம்ம இந்த ஜியை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இன்டர்மீடியட் பொசிஷனில், இல்லை இந்த nth பொசிஷனில். ஸோ இதுதான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ரேஷியோ ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இப்படி டைரெக்டாக இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த கேல்வனோமீட்டருடைய டிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம நல் பாயிண்ட்டுக்கு செட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் ஜீரோவாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு எண்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான இந்த அன்னோன் லோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் இந்த கெல்வின் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இனிஷியலாக சப்ளை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்ஜ் வழியாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல கேல்வனோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ G அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே நம்ம இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்த பாயிண்டில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோமோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு கால்குலேட் பண்ணி இங்கே நமக்கு டிஃப்ளெக்ஷனில் காட்டும். ஸோ அந்த டிஃப்ளெக்ஷன் ஜீரோவாக இருக்கிறதுக்கு இந்த பொசிஷன் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணணுமா, இல்லை இப்படி கனெக்ட் பண்ணணுமா, இல்லை இப்படி கனெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த கனெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ரேஷியோ ஆர்ம்ஸை வச்சுட்டு பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது. அந்த கண்டிஷனில் லீட் ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ பேலன்ஸ்டு கண்டிஷன் ஃபார் கெல்வின் பிரிட்ஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ unknown resistance Rx is equal to Q by P into R. ஸோ P and Q அப்படிங்கிறது வந்துட்டு ரேஷியோ ஆர்ம்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஆருடைய ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ, அண்ட் R அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு தேவையான அன்னோன் ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டைப்பில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லீட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எலிமினேட் ஆகுது. ஏன்னா அதனுடைய பொசிஷன் நம்ம இப்போ கேல்வனோமீட்டரை வந்துட்டு இப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொசிஷனில் இன்க்ளூட் ஆகலாம், இன்னொரு பொசிஷனில் இன்க்ளூட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நம்ம எந்த பொசிஷனில் இந்த லீட் ரெசிஸ்டன்ஸுடைய எஃபெக்ட்
எஃபெக்ட் வந்து குறையுது, அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல் வேல்யூ இங்கே அப்டைன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எலிமினேட் ஆகிறது மூட மட்டும் இல்லாமல் அக்யூரஸியும் வந்துட்டு ஹையாக இருக்கும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ லோ ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுனாலும் அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகும். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கெல்வின் பிரிட்ஜ் பேசிக்காக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், டு மெஷர் த லோ ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் இருந்து ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ண ஒரு வேர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்ஸ்டோனில் ஜஸ்ட்டு நம்ம இந்த டைமண்ட் ஷேப் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். அண்ட் நமக்கு இந்த இடத்துல அதாவது கெல்வின் பிரிட்ஜில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் இந்த பர்டிகுலராக இங்கே மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஒரு 3/4 கம்ப்ளீட் ஆகி இங்கே இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து ஆசிலேட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு பொசிஷனில் நம்ம இப்படி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு சர்க்யூட்டை ஃபினிஷ் பண்ணுறோம். அண்ட் இதனுடைய பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், Q/P × R அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் பிரிட்ஜ். ஸோ மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ் டு மெஷர் தி அன்னோன் இண்டக்டன்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா பை கம்பேரிசன் வித் அ ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர். அது கூட கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான அன்னோன் இண்டக்டன்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அதனுடைய லொக்கேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேக்ஸ்வெல் பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு நோன் ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படின்னு இருக்குது. ஸோ லெட் இட் பி ஹியர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா R2 இன்னொரு நோன் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் தேர்ட் வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வேரியபிள் அப்படிங்கன்னா நமக்கு ஆரோ மார்க் இருக்கும் which is R3 and followed by which நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா in parallel with R1 இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் which is C. அண்ட் அது போக நமக்கு RX and LX அப்படின்னு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஆர்மில் ஃபஸ்ட்டு ஒரு RX அண்ட் அதே மாதிரி ஒரு LX இந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இதில் இந்த ரெண்டு எண்டை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can give it to a supply. அண்ட் அதே மாதிரி டிடெக்டர் நம்ம கொடுக்கணும், அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா we can place it over here. ஸோ இதுதான் பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மேக்ஸ்வெல் டைப். ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ ஏசி நல் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்துட்டு இருக்குது. அதாவது இண்டக்டிவ் இம்பிடன்ஸ் வந்துட்டு கெப்பாசிட்டிவ் இம்பிடன்ஸை பேலன்ஸ் பண்ண கண்டிஷனில் தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்டிவ் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேலன்ஸ்டு பை த கெப்பாசிட்டிவ் இம்பிடன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம் மெஷர்மெண்ட் வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னு. ஸோ பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கிற போது கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஸ்வலாகவே தெரியும் கேல்வனோமீட்டரில் எந்த கரண்ட்டுமே வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனை எப்படி இப்போ வந்து டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் கண்டிஷனில் ஒரு ஆர்மில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் ரேஷியோ வந்துட்டு இட் இஸ் ஈக்குவல் டு impedance ratio of the other arm. So Z1 by Z2 will be equal to Z3 by Z4. அதாவது டோட்டல் இம்பிடன்ஸை நம்ம ஒரு ஆர்மில் இருக்கிறதையும் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்மில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா R1 டைரெக்டாக இருக்குது, செகண்ட் ஆர்மில் R2, தேர்ட் ஆர்மில் R3 அண்ட் ஃபோர்த் ஆர்மில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ RX + J ஒமேகா LX அப்படின்னு எடுத்திருக்கோம். கெப்பாசிட்டிவ் ஆர்மில் நமக்கு C வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரித்ததுக்கு அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் எப்போ பேலன்ஸ் ஆகுன்ற கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா R1 by R2 is equal to R3 by RX அப்படின்னு கிடைக்கும். அதுவே இண்டக்டன்ஸ் பேலன்ஸ் பண்ணுற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா LX is equal to R2 R3 into C அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டரை பேஸ் பண்ணி தான் அன்னோன் இண்டக்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபைனலைஸ்டு மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு R2 × R3 divided by R1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதுவே ஒரு அன்னோன் இண்டக்டன்ஸுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு R2 R3 into C அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்ஸ்வெல்ஸ் பிரிட்ஜ் ஈக்குவேஷனுடைய பேலன்ஸ்டு கண்டிஷன்.
ஸோ இதில் சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். இதில் எதுவுமே வந்துட்டு ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதுதான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இண்டக்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஹை Q வேல்யூ இருக்கக்கூடிய காயில்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் மெக்கானிசம் வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள். அண்ட் அது போக நமக்கு இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டரும் வந்து தேவைப்படுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டக்டன்ஸ் மெஷர்மெண்ட்டுக்கு, காயில் டெஸ்டிங்க்கு எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸ்வெல் பிரிட்ஜில் என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் யூஸஸ் அ ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர், அதுவும் இந்த பர்டிகுலர் டைப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் பேசிக்காக எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேலன்ஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்.